ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து கேத்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அந்த பொண்ணை வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து தண்ணியில் முக்கி கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொலை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் வந்து பயங்கரமாக வந்து கத்துவா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்காக இந்த பொண்ணை வந்து அவ வந்து ஒரு கம்யூனிட்டி கேர்ள், அந்த கம்யூனிட்டி கேர்ள் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து கொலை பண்ணி அந்த கம்யூனிட்டியில வளர்ந்த ஒரு பெரிய பெரிய அமானுஷ சக்திக்காரங்களுக்குலாம் வந்து படைக்கிற மாதிரி இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த 3 பேர் சொல்லுவாங்க, அந்த 3 பேரோட பேர் சொல்லுவாங்க. அந்த 3 பேருக்காகவும் வந்து இந்த பொண்ணை வந்து படைக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு தண்ணி டப்ல வந்து இந்த பொண்ணு முக்கி முக்கி எடுப்பாங்க. அந்த பொண்ணு வாயில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கருப்பு கலரில் ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து கத்துவா. ஒருத்தரோட படத்தை வச்சு ஒரு மாதிரி ஹாரராக வந்து டெரிஃபிக்காக அந்த பொண்ணோட தலையில் நம்பர்லாம் போடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபியூச்சரில் காமிப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருப்பா.